காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய விவாதம் என்பது சரியல்ல என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடியாத்தம் இடைத்தேர்தலில் பெருந்தலைவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என முடிவெடுத்தார் அண்ணா என்று முதல்வர் தெரிவித்திருக்கிறார். காமராஜர் மறைந்தபோது மகன் போல் நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்தவர் கலைஞர் என்றும் அவர் கூறியுள்ளார். காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உடல் நலிவுற்ற நிலையிலும் எனது திருமணத்துக்கு நேரில் வந்து பெருந்தலைவர் வாழ்த்தியது எனது வாழ்நாளில் கிடைத்த பெரும் பேரும் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். காமராஜர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில்தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சமூக நீதி, மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தை உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீர் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பெருந்தலைவர் காமராசரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குடியாத்தம் இடைத்தேர்தலில் பெருந்தலைவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என அண்ணா முடிவெடுத்தார் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். காமராஜர் மறைந்தபோது மகன் போல் நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்தவர் கலைஞர் என்றும் அவர் கூறியுள்ளார். காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் கலைஞர் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். உடல் நலிவுற்ற நிலையிலும் எனது திருமணத்துக்கு நேரில் வந்து பெருந்தலைவர் வாழ்த்தியது எனது வாழ்நாளில் கிடைத்த பெரும் பேர் என்று அவர் நினைவு கூர்ந்துள்ளார். காமராஜர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில்தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சமூக நீதி, மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தை உருவாக்க வாழ்நாள் எல்லாம் உழைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீர் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பெருந்தலைவர் காமராசரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் என்று அவர் நினைவு கூர்ந்துள்ளார். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், விவரங்கள். காமராஜர் குறித்து திமுகவின் எம்பி திருச்சி சிவா பேசிய கருத்து சர்ச்சைக்குள்ளான நிலையில அதற்கு நேற்றைய தினம் பல்வேறு தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பு வெளியான நிலையில அந்த பேச்சிற்கு முதலமைச்சர் தற்போது ட்விட்டர்ல பதிலளித்திருக்கார். குறிப்பாக கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்றும் பெருந்தலைவர் காமராசரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் குடியாத்தம் இடைத்தேர்தலில் பெருந்தலைவருக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்த வேண்டாம் என பேரறிஞர் அண்ணா முடிவெடுத்தார் என்றும் பெருந்தலைவர் மறைந்த போது ஒரு மகன் போல நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்து நினைவகம் அமைத்து அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் கலைஞர் என முதலமைச்சர் அந்த ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கார். உடல் நலிவுற்ற நிலையிலும் எனது திருமணத்திற்கு நேரில் வந்து பெருந்தலைவர் வாழ்த்தியது என் வாழ்நாளில் கிடைத்திருக்கிறதே பெரும் பேர் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அத்தகைய பெருந்தலைவர் பெருந்தமிழர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல என்றும் மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில் தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் என முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சமூக நீதியையும் மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருந்தலைவர் காமராஜரின் கனவை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம் என வீண் விவாதங்களை தவிர்ப்போம் என காமராஜர் குறித்த சர்ச்சைக்கு முதலமைச்சர் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். ஹரிஹரன், தகவல்களுக்கு நன்றி. காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய விவாதம் என்பது சரியல்ல என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். சமூக நீதி, மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தை உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்தவர்தான் பெருந்தலைவர் காமராஜர் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.